இந்திய கலாச்சாரத்திற்கும் மேற்கத்திய நாகரிகம் கொண்ட உலக நாடுகளின் கலாச்சாரத்திற்கும் வேறுபாடுகள் நிறைய உண்டு. அணிகிற ஆடையிலிருந்து ஆடம்பர வாழ்க்கை வரை எத்தனையோ வேறுபாடுகள். தனி மனித சுதந்திரம் என்ற பார்வையில் தனித்தனி தீவுகளாய் வாழ ஆசைப்படுவது அவர்களின் கலாச்சாரம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற உணர்வில் கூட்டு குடும்பங்களாக வாழ ஆசைப்படுவது நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த கலாச்சாரம். பிரைவசி எனப்படுகிற தனிமனித சுதந்திரம் என்கிற வார்த்தை எப்பொழுது நம் நாட்டிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அன்று முதல் பெருக ஆரம்பித்து விட்டது முதியோர் இல்லங்கள். வெறும் எலும்புகளால் மட்டும் இணைக்கப்பட்டதல்ல நம் உருவம். அணுக்கள் தோறும் அன்பையும் திசுக்கள் தோறும் பாசத்தையும் சுமந்து செல்கிற ஆண்டவனின் அற்புதமான படைப்புதான் மனிதர்களாகிய நாம். எனவே முதியோர்கள் நம்மோடு இருந்தால் நம்முடைய தனிமனித சுதந்திரம் பாதிக்கப்படும் என்ற தவறான எண்ணத்தையும், காசேதான் கடவுளடா என்று சொல்கிற இந்த உலகத்தில் வெளிநாட்டு டாலருக்கும் உள்நாட்டு பணத்திற்கும் அடிமைப்படுவதை தவிர்த்தாலே போதும், முதியோர் இல்லங்கள் வெகுவாக குறைந்துவிடும். சொந்தங்களோடும் பந்தங்களோடும் வாழ்ந்து வந்ததுதான் 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இந்த பூமியில் வெறும் 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இந்த மனித சமுதாயம். ஆனால் இந்த மனித சமுதாயம் ஒரு தொலைபேசியோடும் ஒரு அலைபேசியோடும் இன்டர்நெட் என்கிற வலைபேசியோடும் எப்பொழுது வாழ்க்கை நடத்த ஆரம்பித்ததோ அன்றே கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை என்ற கண்ணாடியை உடைக்கிற முதல் கல் எரியப்பட்டு விட்டது. உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைக்கிற ஒரு நல்ல முயற்சியாக அடுத்த தலைமுறையின் எழுத்தும் பேச்சும் இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். உலக நிகழ்வுகளை எல்லாம் தெரிந்து கொள்ள இந்த செல்போன், இன்டர்நெட் போன்ற ஊடகங்கள் அவசியம்தான். ஆனால் அதைவிட அவசியம் நாளைய முதியோர்களாக மாறப்போகும் நம் தாயையும் தந்தையையும் நம் சொந்தங்களையும் பந்தங்களையும் தெரிந்து கொள்வதுதான். இன்று முதியோராக இருப்பவர்கள் ஒரு காலத்தில் நம்மை போன்றோர்க்கு பாலூட்டி சோறூட்டி வளர்த்த ஒரு தாயாக இருக்கலாம், அல்லது தம் தோள் மீது போட்டு தாளாட்டி சீராட்டி வளர்த்த ஒரு தந்தையாக இருக்கலாம், அல்லது 6ஆம் அறிவான நமது அறிவு கண்ணை திறந்துவிட்ட ஒரு ஆசிரியராக கூட இருக்கலாம், அல்லது நம் தேசம் கவர வந்த எதிரிகளிடம் போரிட்டு தாய்நாட்டு மானம் காக்க உயிர் நீத்த ஒரு இராணுவ வீரனின் விதவை மனைவியாக கூட இருக்கலாம், அல்லது பிறந்தது முதல் வறுமையில் வாடுகிற ஒரு ஏழை குடியானவனாக கூட இருக்கலாம். இவர்களில் எவராக இருந்தாலும் அவர்களின் இறுதி காலம் பாதுகாக்கப்பட வேண்டும். அடுத்த தலைமுறையின் நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் பெரியவர்கள் ஆன பிறகு மற்றோர்களை மறந்தால் கூட மன்னிக்கப்படலாம். தயவு செய்து பெற்றோர்களை மறந்து விடாதீர்கள். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பெற்றோரை பாதுகாத்தாலே போதும், அடுத்த தலைமுறையில் முதியோர் இல்லங்கள் என்ற வார்த்தையே இல்லாமல் போய்விடும். இந்த கனவு நனவாகுமா என்ற கேள்வி எனக்குள் எழுகிறது. ஆனாலும் கூட வருங்கால உலகம் நல்ல பதிலை வழங்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அன்பாலே செழிக்கட்டும் மனித உள்ளங்கள், அடியோடு மறையட்டும் முதியோர் இல்லங்கள் என்ற எதிர்பார்ப்போடு விடைபெறுகிறேன்.